US-USSR Diplomatic Relations. நவம்பர் 16, 1933 அன்று அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே முறையான தூதரக உறவுகள் நிறுவப்பட்டன. ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு நடந்த போல்ஷெவிக் புரட்சிக்கு பிறகு கம்யூனிச சோவியத் அரசாங்கத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா மறுத்து வந்தது. சுமார் 16 ஆண்டுகள் நீடித்த இந்த தூதரக உறவில்லா நிலைமை 1933 நவம்பர் 16 அன்று அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் மூலம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பல காரணங்கள் இருந்தன. 1930களில் ஜப்பான் ஆசியா முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக சீனா மீது படையெடுத்துக் கொண்டிருந்தது. ஜப்பானின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவிற்கு சோவியத் யூனியனுடன் ஒரு கூட்டு தேவைப்பட்டது. இரு நாடுகளும் ஒரே பிராந்தியத்தில், அதாவது கிழக்கு ஆசியாவில் அச்சுறுத்தலை எதிர்கொண்டதால் எதிரியின் எதிரி நண்பன் என்ற அணுகுமுறைக்கு ரூஸ்வெல்ட் வந்தார். அமெரிக்கா அப்போது கிரேட் டிப்ரெஷன் எனும் பெரும் பொருளாதார மந்த நிலையில் இருந்தது. அதன் வணிகத்திற்கு சோவியத் யூனியன் ஒரு பெரிய சந்தையாக கருதப்பட்டது. சோவியத்துடன் வர்த்தக உறவுகளை தொடங்குவதன் மூலம் அமெரிக்க தொழில்கள் மற்றும் விவசாய பொருட்களுக்கு ஒரு புதிய சந்தை கிடைக்கும். இது அமெரிக்க பொருளாதார மீட்சிக்கு உதவும் என்று ரூஸ்வெல்ட் நம்பினார். கம்யூனிசத்தை பற்றி அமெரிக்காவுக்கு இருந்த கொள்கை ரீதியான அச்சத்தை புறந்தள்ளி ரியல் பாலிடிக் என்ற யதார்த்தமான வெளியுறவு கொள்கையை ரூஸ்வெல்ட் முன்னெடுத்தார். இந்த உறவுகளை நிறுவ ரூஸ்வெல்ட்டும் சோவியத் வெளியுறவு கமிஷனரான மேக்சிம் லிட்வினோவும் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் விதிக்கப்பட்ட சில நிபந்தனைகளை ரஷ்யா ஏற்றுக்கொண்டது. அதன்படி அமெரிக்க உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை, அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சோவியத் யூனியன் எந்த உதவியும் செய்யாது என லிட்வினோ உறுதியளித்தார். சோவியத் யூனியனில் வசிக்கும் அமெரிக்க குடிமக்களின் மத மற்றும் சட்ட உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஜார் மன்னராட்சி காலத்தில் ரஷ்யா வாங்கிய கடன்கள் பற்றி பின்னர் பேச ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருக்கு எதிராக அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தோழமை சக்திகளாக இணைவதற்கு வழிவகுத்தது. இருப்பினும் இந்த உறவு மிகவும் சிக்கலானதாகவே இருந்தது. 1933இல் மலர்ந்த இந்த ராஜதந்திர நட்புறவுதான் பின்னர் வரலாற்றில் மிகவும் உக்கிரமான போட்டிக்காலமான பனிப்போருக்கும் வழிவகுத்தது என்பதை வரலாறு எடுத்துரைக்கிறது.